ஓட்டு போட கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. 7 மணிக்கே சூரியன் சுல்ல அடிக்குது. 2 வீலரில் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எங்களுக்கு வந்து ஓட்டு. போயிட்டு பார்க்கலாம். பசங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு குடும்பத்தோடு கிளம்பியாச்சு ஓட்டு போகிறதுக்கு. நாங்கள் முன்னாடி போகிறோம், எங்கள் மச்சின ஃபேமிலி பின்னாடி வராங்க. பார்க்கிங்கில் போட்டுடுச்சு போகலாம். ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் ஓட்டு போட்டு. வாங்க 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 வேணாம் இப்படின்னா கிடையாது. ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. எங்களோட ஜனநாயக கடமை நிறைவேற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க 5ஆம் மாதம் பூ முடிக்கிறதுக்கு. அதுக்கு ரெடி ஆகிட்டு வந்து நாங்கள் புட்லூர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. வந்த உடனே முதல்ல போய்ட்டு லைனில் நின்று ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் நடக்கிற இடத்துக்கு. இங்கே வந்து ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே பூ முடிக்கிறது ஃபங்க்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக அங்கே அலர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டேங்கிறதுனால வந்து கோயிலில் வந்து கூட்டமும் கம்மி தாங்க. அந்தளவுக்கு ரஷ் எதுவும் இல்லை. மற்ற டைமில் முகூர்த்த நாள்லாம் வந்து சரியான கூட்டம் இருக்கும். இங்கே எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். நிறைய இது மாதிரி பூ முடிகிறவங்க தான் நிறைய பேர். வெளியூர்லேருந்துலாம் கூட நிறைய பேர் வராங்க. இங்கே வந்து போனால் கண்டிப்பாக குழந்த பிறக்குன்றது ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. நானும் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு முதல்ல இங்கே வந்து வெளியே ஒரு சைடில் வந்து புத்து இருக்குங்க. அங்கே வந்து இந்த இடம் தான். இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோயிலில் ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். இது வெளியே இருக்க புத்து சாமி. இந்த வந்து வளையல் வாங்கிட்டு இங்கே இந்த கோயிலுக்கு போக எலுமிச்சம்பழம் வளையல்லாம் வாங்கிட்டு போனோம்னா சாமி மடி மேலே வச்சு நம்மளுக்கு வளையல் கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழமும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. கோயில் சுற்றலாமா? ஒரு சில இடத்துல ஆட் பண்ணிக்கோ. ஃபோன் அவங்களுக்கு இல்லை. எலெக்ஷன்றதுனால கோயில் காலியாக இருக்குது. இல்லைன்னா சரியான ஜனமாக இருக்கும். இது கோயிலுக்கு பேக் சைடு. இங்கே இருக்க மரத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு நான் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோம்னா இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் வந்து வந்துடும்.
பின்னாடி என்ன சாமி இருக்காங்கன்னா ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டுங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட கஸ்டமர், ரெகுலராக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே வந்திருக்கோம். கூட அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தோம். லேடிஸ் ஒன்லி தான் வந்திருக்கோம். இவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிறது வந்து எதையும் எதிர்பார்க்காத அன்பு. ரொம்ப அமைதியான ஆள், சாஃப்டான டைப்பு. சீமந்தம், பூ முடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த இடம் வந்து ஃபுல்லாக சீமந்தம் பண்ணுறவங்களுக்காகவே பூ முடிக்கிறதுலாம் இங்கே தான் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒரு பூ முடித்தல். இது அந்த பக்கம் போயிடுறாங்கக்கா. அரச மரத்து விநாயகர் கும்பிட வந்திருக்கும். கோயில் சுற்றி வந்தாச்சு. அரச மரத்து பிள்ளையார்கிட்ட சாமி கும்பிட்டாச்சு. இப்போ போயிட்டு விழுந்து சாமி கும்பிட வேண்டியதுதான். சீமந்தம் அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஏதோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சீமந்தம் பண்ணுற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் கண்டுபிடிக்கல, போயிட்டே இருக்கோம். நிறைய சீமந்தங்க இங்கே வந்த ஃபங்க்ஷன் ஒன்று. ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்து நலங்கு வச்சோம். ஒரு 3-4 பேருக்கு வந்து நாங்கள் போயிட்டு நலங்கு வைக்கிற மாதிரி இருந்தது. ஆளுங்களே அதில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. செகண்ட் பேபி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து இங்கே பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க சொல்ல வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. நாங்களும் ஒரு சிலருக்கு நலங்கு வச்சுட்டு வந்தோம். எனக்கு ஆசையாக இருந்ததுனால சுற்றி எல்லாரையும் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் கார் எங்கன்னு தெரியல. இதுதாங்க நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வீடு. இப்போ தான் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வர சொல்ல ட்ரெஸ் பண்ண போயிட்டு இருந்தாங்க பொண்ணுக்கு. அதுக்குள்ளே நான் போயிட்டு எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ரிலேஷன்ஸ்லாம் ஒரு சிலர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம போயிட்டு நம்ம ஃபேமிலி ஆளுங்களாம் வந்து நலங்கு வச்சுட்டோம். நலங்கு வச்சு முடிச்சுட்டு மிக்சட் ரைஸ் கொடுத்தாங்க, 5 வகையான சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக அவங்க கூட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.